உங்கள் பேபிக்கு டவுன் சிண்ட்ரோம்க்கான ரிஸ்க் இருக்கா, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நம்ம 2 விதமான டெஸ்ட் ஆஃபர் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இன்னொன்று வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னா எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் பண்ணக்கூடியது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சொல்லுவோம். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்ம கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணுவோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் நம்ம 2 பார்ப்போம். ஒன்று வந்து என்டி ஸ்கேன், என்டி ஸ்கேன் சொல்லுவோம். என்டி ஸ்கேன் அப்படின்னா வந்து பேபியோட கழுத்து பகுதியில் இருக்க ஃப்ளூயிட் லெவலை வந்து மெஷர் பண்ணுவோம். அண்ட் பேபியோட நேசல் போனை வச்சு நம்ம பேபிக்கு மரபணு கோளாறுக்கான ரிஸ்க் இருக்கான்றது ஒரு 75% சொல்ல முடியுங்க. ஸோ இதோட ஒரு பெட்டர் டெஸ்ட் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் டபுள் மார்க்கர் டெஸ்ட்டு. ஸோ டபுள் மார்க்கர் டெஸ்ட்டில் அம்மா கிட்டேருந்து பிளட் சாம்பிள் எடுத்து அதில் ஒரு 2 பயோகெமிக்கல் மார்க்கர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டமில் ஃபீட் பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி வரும். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க், இன்டர்மீடியட் ரிஸ்க் இல்லை ஹை ரிஸ்க்னு வருங்க. லோ ரிஸ்க் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனிங்லேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். இன்டர்மீடியட் ரிஸ்க் இல்லை ஹை ரிஸ்க் வருது அப்படின்னா ஃபர்தர் எவாலுவேஷன் தேவைப்படும். உங்கள் ப்ரெக்னென்சியில் டவுன் சிண்ட்ரோம்க்கான ஸ்க்ரீனிங்கில் இன்டர்மீடியட் ரிஸ்க் இல்லை ஹை ரிஸ்க்னு வந்திருக்கா, ஸோ ஃபர்தராக நம்ம எப்படி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து கோரியானிக் வில்லை சாம்பிளிங் ஆர் ஆம்னியோசென்டசிஸ், அதாவது அம்மாவோட வயிற்றில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு பேபியோட ஃபீட்டல் செல்ஸை எடுத்து நம்ம கேரியோடைப்பிங் மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோங்க. இது பார்த்திங்கன்னா 100% நம்ம பேபிக்கு மரபணு கோளாறுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்றது சொல்ல முடியும். சரிங்களா? இது ஒரு இன்வேசிவ் டெஸ்டிங்கிறங்காட்டி மிஸ்கேரேஜ்க்கான வாய்ப்பு அதிகம். ஸோ சம்டைம்ஸ் இது வந்து கப்புள்ஸ் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதோட ஒரு பெட்டர் டெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சா நமக்கு வந்து ஆப்ஷன் 2 என்ஐபிடி இருக்குங்க. என்ஐபிடியில் வந்து இது ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்டிங். அம்மா கிட்டேருந்து பிளட் சாம்பிள் எடுத்து அதில் இருக்க ஃபீட்டல் டிஎன்ஏ வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 99% நம்ம பேபிக்கு மரபணு கோளாறுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டிங். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் அண்ட் டைம் கன்சூமிங் கூட. 15 டேஸ் கூட ஆகும் ரிப்போர்ட் வரத்துக்கு. ஸோ என்னால் இந்த டெஸ்ட்காக வெயிட் பண்ண முடியாது, பட் ஆனால் இதோட பெட்டர் டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இன்டிகிரேட்டட் ஸ்க்ரீனிங், அதாவது 3rd மந்தில் பண்ண என்டி ஸ்கேனோட ரிப்போர்ட்டையும் டபுள் மார்க்கரோட ரிப்போர்ட்டையும் அண்ட் 4th மந்தில் குவாட்ரிபிள் மார்க்கர்ன்ற ஒரு டெஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த 3ஐயும் வச்சு நமக்கு வந்து நம்ம பேபிக்கு மரபணு கோளாறுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது ஒரு 95% சொல்ல முடியுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் இருக்குது, இன்டர்மீடியட் ரிஸ்க் இல்லை ஹை ரிஸ்க்னு வந்திருக்குன்னா பதட்டப்பட வேண்டாம். நம்ம வந்து உங்களோட கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி ஃபர்தர் டெஸ்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹேவ் அ ஹாப்பி ப்ரெக்னன்சி அண்ட் ஹெல்த்தி பேபி.